கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வேதம் சொல்கிறது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த ஆராதனைக்கு நான் அன்போடு கூட வரவேற்கின்றேன். சற்று நேரம் நாம் அனைவரும் மௌனமாக இருந்து இந்த ஆராதனைக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம் மத்தியில் வந்து நம்மோடு அசைவாடி நம்மை நடத்தப் போகிறார். சற்று நேரம் மௌனமாக அமர்ந்து இந்த ஆராதனைக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருநாமம் நம் அனைவரையும் இன்றும் என்றும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமீன். In the name of the Father and of the Son and of the Holy Spirit. Amen. Let us pray. கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. எங்களை அன்பாய் அதிகமாய் நேசிக்கும் எங்கள் நல்ல ஆண்டவரே, அப்பா, நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்பா, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நீர் ஒருபோதும் எங்களை மறவாதவர். எங்களை போஷிக்கிறவர், எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை நடத்துகிறவர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை நாங்கள் வரவேற்கின்றோம். நீர் வந்து எங்களோடு தங்கி ஆண்டவரே எங்களை வழிநடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம், ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ சர்வ வல்லவர், நீர் மகா கனம் புரிந்த தேவன் ஆண்டவரே. இயேசுவே, இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கப் போகிறோம். ராஜா, உம்முடைய தாசனை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், அவரை மறைத்துக் கொள்ளும். அப்பா, என்ன செய்தியை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறீரோ அந்த செய்தியை திட்ட தெளிவுமாய் எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. அப்பா, சூழ்நிலைகள் இப்பொழுது வேறுமாய் போய்கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஆகவே நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டு பலப்பட்ட ஆண்டவரே, நாங்கள் அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை மாத்திரமே நோக்கி பார்க்க உதவி செய்யும். எல்லாவற்றையும் அறிந்த தேவ நீர் கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் ஆண்டவரே குட் ஷெப்பர்ட் திருச்சபையின் எல்லா அங்கத்தினர்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன். நீரை கர்த்தாவே, அவர்கள் எங்கிருந்தாலும் உம்முடைய பிரசனத்தால் அவர்கள் மூடிக்கொள்ளும், அவர்களை ஆசீர்வதியும், அவர்கள் வழிநடத்தும். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். பிரியமானவர்களே, இன்றைக்காக குறிக்கப்பட்டிருக்கும் சங்கீத வேத பகுதியை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். அது 104ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம் தொடங்கி 34ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிறது. அதை வாசிக்க நாம் கவனமோடு கேட்போம். 104ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம் தொடங்கி 34ஆம் வசனம் வரை. The psalm reading is taken from Psalm 104 verses 24 to 34. கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது! அவைகளை எல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. பெரிதும் விஸ்தாரமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறைந்த ஜீவன்கள் உண்டு. அதிலே கப்பல்கள் ஓடும். அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும். நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும். கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழ்வார். அவர் பூமியை நோக்கி பார்க்க அது அதிரும். அவர் பர்வதங்களை தொட அவைகள் புகையும். நான் உயிரிழக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழுவேன் என்றார் என்பதே சங்கீத வசனம் வாசிக்கப்பட்டு முடிந்தது. நாம் அனைவரும் எழுந்து நின்று தேவநாமத்திற்கு துதி உண்டாக இங்கு காணப்படும் பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். Tell it on the mountain, over the hills and everywhere. Go tell it on the mountain that Jesus Christ
mountain, over the hills and everywhere. Go tell it on the mountain that Jesus Christ is born. Down in a lonely manger, the humble Christ was born, and God sent us salvation, that blessed Christmas morn. Go tell it on the mountain, over the hills and everywhere. Go tell it on the mountain that Jesus Christ is Jesus Christ is that Jesus Christ is Jesus Christ is that Jesus Christ is born. தேவாராதனை முறைமை 1வது பக்கம், தி ஆர்டர் ஆஃப் சர்வீஸ், பேஜ் 1. கர்த்தரை எல்லா காலத்திலும் தோத்தரிப்பே, அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்க மனுஷன் பாக்கியவான். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் எப்போதும் எப்போதுமான சதா காலங்களிலும் இருக்கிற படியே. ஆமென். அன்புக்குரியவர்களே, கடவுளிடம் நாம் இருதயங்களை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆத்ம பசி தாகத்தோடு அவருடைய கிருபைக்காக மன்றாடுவோம். வாருங்கள், நாம் சேர்ந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். கிருபையும் இரக்கமுள்ள பிராபனை, நாங்கள் பாவத்தில் பிறந்து மனதினாலும் வாக்கினாலும் அறிக்கையினாலும் மிகவும் பாவம் செய்து நித்திய கோபாக்கினுக்கு பாத்திராய் இருக்கிறோம் என்று அறிக்கையிடுகிறோம். பிராபனே, பாவிகளாக எங்கள் பேரில் கிருபை உள்ளவராகும். கர்த்தாவே, நாங்கள் மெய் விசுவாசத்தோடும் சுத்த இருதயத்தோடும் உமக்கு ஊழியம் செய்வதாக எங்கள் பாவங்களையும் அக்கிரமித்து நீக்கிருளும். பிதாவாகிய பிராபனே, சர்வசிருஷ்டிகரே, ஜனத்தின் மேல் இறங்கும் எங்களுக்கு துணை செய்து கிருபையாயிரும். கிறிஸ்துவே, உலகத்தின் இரட்சகரே, கெஞ்சுகிறங்களுக்கு இறங்கும் எங்களுக்காக வேண்டுதல் செய்து கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியானவரே, ஒன்றான தேற்றவாளனே, ஜனத்தின் மேல் இறங்கும் எங்களுக்கு துணை செய்து கிருபையாயிரும். நீங்கள் செய்த பாவரிக்கை உண்மையாயிருந்து மனசாப்படுகிறதோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையாய் பாவ மன்னிப்பை தேர்வானால், நான் அவருடைய கட்டளைப்படி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உங்களுக்கு பாவ மன்னிப்பை அறிவிக்கிறேன். ஆமென். We'll have the readings. வசனங்களை நாம் வாசிக்க கேட்போமாக. Today's Old Testament reading is taken from Jeremiah chapter 31 verses 31 to 34. The Lord says, "The time is coming when I will make a new covenant with the people of Israel and with the people of Judah. It will not be like the old covenant that I made with their ancestors when I took them by the hand and led them out of Egypt. Although I was like a husband to them, they did not keep that covenant. The new covenant that I will make with the people of Israel will be this: I will put my law within them and write it on their hearts.
I will be their God and they will be my people. None of them will have to teach his fellow citizen to know the Lord, because all will know me, from the least to the greatest. I will forgive their sins, and I will no longer remember their wrongs. I, the Lord, have spoken. Amen. The epistle reading for today is taken from Acts chapter 2 verses 1 to 11. The day of Pentecost came. The believers all gathered in one place. Suddenly, a sound came from heaven. It was like a strong wind blowing. It filled the whole house where they were sitting. They saw something that looked like tongues of fire. The flames separated and settled on each of them. All of them were filled with the Holy Spirit. They began to speak in languages they had not known before. The Spirit gave them the ability to do this. Godly Jews from every country in the world were staying in Jerusalem. A crowd came together when they heard the sound. They were bewildered because they each heard the believers speaking in their own language. The crowd was really amazed. They asked, "Aren't all these people from Galilee? Why then do we each hear them speaking in our own native language? We are Parthians, Medes, and Elamites. We live in Mesopotamia, Judea, and Cappadocia. We are from Pontus, Asia, Phrygia, and Pamphylia. Others of us are from Egypt and the parts of Libya near Cyrene. Still others are visitors from Rome. Some of the visitors are Jews. Others have accepted the Jewish faith. Also Cretans and Arabs are here. We hear all these people speaking about God's wonders in our own languages." Here ends the reading of the epistle. May the Lord make his word bear fruit in our hearts to eternal life. Amen. யோவான் 14 அதிகாரம் வசனம் 23 29 முடியும் வரை. இயேசு அவனுக்கு பிரதி உத்திரமாக, "ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவின் உடையதாயிருக்கிறது. நான் உங்களுடனே தங்கியிருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நான் போவேன் என்றும் திரும்பி உங்கள் இடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாய் இருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னே இதை உங்களுக்கு சொன்னேன். ஆமென். யெகோவாயீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவாயீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே.
யெகோவாயீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசுநாமம் 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 வாழ்கவே. இயேசுநாமம் 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 வாழ்கவே. சேர்ந்து சொல்லும் அவர் நாமமே, அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசுநாமம் 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 வாழ்கவே. இயேசுநாமம் 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 வாழ்கவே. அவர் உயர்ந்தவரும் சிறந்தவரும் மகத்துவரும் உன்னதங்களிலே வாசம் செய்யும் உன்னதருமாயிருக்கிறார். அவரை உயர்த்துகிற, அவரை ஆராதிக்கிற எந்த ஸ்தலத்திலும் அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நம் சூழ்நிலைகளை மறந்து இப்பொழுது இருக்கிற இடத்திலே அவரை ஆராதிப்போம். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா.
என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். நம்முடைய பிதாவாகிய கடவுளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். Grace and peace to you from God our Father and our Lord and Savior Jesus Christ. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். Let's come to God in prayer. ஆண்டவரே, உம்மை தோத்திரிக்கிறோம் சுவாமி, உம்முடைய மகா கிருபைக்காக நன்றி. மறுபடியாக இயேசுவே, உம்மை தோத்திரிக்க, உம்மை சுவாமி உம் நாமத்தை உயர்த்த, உம் வார்த்தையை கேட்டு பலம் பட சுவாமி எங்களுக்கு இந்த சாக்கியத்தை கொடுத்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, நாம் மத்தியில் வந்து தொடர்ந்து அசைவாடும். ஆண்டவரே, நாம் எங்கே இருந்தாலும் உம் நாமத்திலே நாம் கூடி வரும் பொழுது நாம் மத்தியில் இருக்கிற தேவனாக இருக்கிறீர் சுவாமி. வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய மகிமையில வந்து எங்களை சூழ்ந்து கொண்டு எங்களை பலப்படுத்தும். We praise and we thank you, Lord, for your grace and mercy. We thank you, Lord, for another day to come and to, Lord, to be strengthened by your word. Even now, Lord, move among us. That, Lord, even as we move forward, that by your word strengthen, that we will rise up and do great things for you. Come, Holy Spirit, we need you. Take charge of this time as we wait upon you. In the name of Jesus Christ we pray. Amen. Praise the Lord. Good morning and welcome into the house of the Lord. உங்கள் அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் தொடர்ந்து நாம் தேவனை தோத்திரிக்க வணங்க வரவிருக்கிறேன். இன்றைக்கு நாம் ரெக்கார்டிங் மூலமாக மறுபடியாக உங்களை சந்திக்க அது பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு காரியமாக இருக்கு. It's a joy to come and meet you again through live online live streaming. We thank the Lord for this privilege that God has given us. We thank the Lord for people who have given themselves, have committed to come and help us in this live streaming. Today we are in a Sunday that is called the Pentecost Sunday. இன்றைக்கு நாம் பெந்தகோஸ்தே ஞாயிறில் நாம் கூடியிருக்கிறோம். நாம் தியானிக்க வேண்டிய தலைப்பு பரிசுத்த ஆவியானவரின் வருகை. பரிசுத்த ஆவியானவரின் வருகை. The coming of the Holy Spirit. If you look at all the seasons that we have been celebrating, right from Christmas, then we went on to the different season in Lent, and now we are in Pentecost. And as we begin to see all this season, we see God working in all of this season and is working for our good. நாம் இன்றைக்கு பல பண்டிகையை நாம் கடந்து வந்திருக்கிறோம். கிறிஸ்மஸை முடிச்சிட்டோம், லென்தன் காலத்தை முடிச்சிட்டோம். இன்றைக்கு நாம் பெந்தகோஸ்ட் என்ற நாளிலே நாம் கூடியிருக்கிறோம். இந்த எல்லா பண்டிகையிலும் நாம் பார்க்கும்போது நாம் மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்றால், ஆண்டவர் நம் மத்தியில் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். எதுக்காக கிரியை செய்கிறார்? நாம் நன்மைக்காக கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். நாம் ஆண்டவருடைய கிரியைகளை குறித்து நாம் பார்க்கும்போது, பெத்லகேத்தில் அவர் இம்மானுவேல் தேவன், நம்மோடு இருக்கிற தேவனாக அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். கல்வாரி மலையிலே அவர் தேவனுடைய ஆட்டுக்குட்டியாக நமக்காக மரித்த தேவனை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த பெந்தகோஸ்ட் நாளில் ஆண்டவர் தேவன் நம் உள் வந்து தங்க வந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாள் வந்து மிக முக்கியமான நாள். இது நமக்கு புதிய காரியங்கள் அல்ல. ஆனாலும் இது குறித்து நாம் தெரிஞ்சு கொண்டு நாம் மறுபடியாக நாம் நினைவு கூறி தேவனை
துதிக்கிற காலமாக இருக்கிறது. These seasons that I've been talking about are not new to us, even Pentecost. We see that Christ has come to work among us. At Bethlehem, he was Emmanuel, God with us. At Calvary, he was the Lamb of God, God for us. And today, as we celebrate Pentecost, he is the Holy Spirit, God in us. And we see that God is very actively involved for the good of each one of us. The different celebrations or festivals that we do are not something new to us, but we do it yearly to remind ourselves how God's grace and love comes to us and transforms us and empowers us. இந்த காலத்தில் தேவனுடைய கிருபை குறித்து நாம் நினைத்து பார்த்து தேவன் எப்படி தொடர்ந்து நம் மத்தியில் கிரியை செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு பழைய ஏற்பாடு வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். அது எரேமியா 31வது அதிகாரம் 33 இருந்து 34வது வசனம். We heard the reading of the Old Testament taken from Jeremiah chapter 31, verses 33 to 34. And in the second part of verse 33, God says to Jeremiah, I will put my law in their minds, and I will write on their hearts, and I will be their God. இந்த 33வது வசனத்தில் 2வது பக்கத்தில் நாம் பார்க்குறோம், தேவன் சொல்றது வார்த்தை அவங்க உள்ளத்திலே வைத்து அவங்களுடைய இருதயத்தில் நான் எழுதுவேன் என்று போட்டிருக்கு. எதை குறித்து சொல்றாரு? அவர் சொல்றாரு, என்னுடைய ஞான பிரமாணத்தை அவங்களுடைய உள்ளத்திலே வைத்து அவங்களுடைய இருதயத்திலே எழுதுவேன். He says, I will put my law into their minds and write it on their hearts. And God says that this is a covenant with my people. இது ஒரு உடன்படிக்கை என்று தேவன் சொல்றாரு. உடன்படிக்கைன்னு சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டின் முதல் உடன்படிக்கை 10 கட்டளை. When we talk about the covenant, the first covenant was the covenant of the 10 commandments. When God delivered the people of Israel from Egypt and gave them the commandments to hold on to the commandments, to believe and to obey, so that they can be the people of God. பழைய ஏற்பாடு நாம் பார்க்கும்போது ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு அந்த 10 கட்டளையை கொடுக்கிறாரு. அது ஒரு உடன்படிக்கையா இருந்தது. அது அவங்க விசுவாசத்தை நம்பி கை கொண்டு அது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க ஆண்டவர் கொடுத்த அந்த 10 கட்டளை. புதிய உடன்படிக்கைன்னு சொல்லும் பொழுது என்ன? அந்த காலத்தில் அது 10 கட்டளைன்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு விசேஷமான ஒரு இடத்தை கொடுத்தாங்க. தேவாலயத்தில் மிக பரிசுத்தமான இடத்துல உடன்படிக்கை பெட்டியில அது வைத்து அந்த வைத்தாருங்க அந்த 10 கட்டளைகளை. ஆனால் இன்றைக்கு இந்த உடன்படிக்கை, இந்த புதிய உடன்படிக்கைன்னு சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனமாக பரிசுத்த ஆவியானவர் என்ன கிரியை செய்ய போகிறார் என்று சொல்றாரு. என்ன சொல்றாரு? நம்முடைய இருதயத்தில் எழுதி நம் மனதில் அவர் வைக்கிற அந்த கட்டளையாக இருக்கிறது. அது எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறார். எனக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் எதுக்காக வருகிறார்? ஆண்டவர் அனுப்புறார் நம் கூட இருக்க, நம்மளை வழி நடத்த, சகல உண்மைக்குள் அவர் கொண்டு போவார். அது குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போறோம். ஆனால் மிக முக்கியமாக நாம் என்ன பார்க்கிறோம்னாக்கா, பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள் இருக்கிற தேவனாக இருக்கிறார். We see that the Holy Spirit is within us, and when God says that He has written the words in our hearts, that He has placed in our minds the law of God, He is revealing or a revelation in the book of Jeremiah. If you look at 1 Corinthians chapter 6 verse 19,
it writes that you are the temple of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. அவர் தேவன் உனக்கு கொடுத்த ஒரு 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 ஈவு என்று பார்க்கிறோம். God has given us this gift and he comes to reside within us. And that Holy Spirit now leads us and empowers us in the way of God. And as we begin to offer ourselves to him more and more, he is building us into a spiritual temple. எவ்வளவு நாம் தேவன் பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலுக்குள் நாம் ஒப்பு கொடுக்கிறோமோ, நாம் ஒரு ஆவிக்குரிய ஆலயமாக அவர் நம்மை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் பார்க்க போறோம். முதலாக பெந்தெகோஸ்து சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன, யார் இந்த பரிசுத்த ஆவி, இந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக நாம் என்ன பெற்றுக்கொள்கிறோம், அவருடைய கிரியைகள் என்ன என்று நாம் பார்க்க போறோம். Today we are going to talk about the Pentecost. What is Pentecost? Who is the Holy Spirit? The works of the Holy Spirit and how he empowers us. These are the things we are going to cover today. Let's start with Pentecost. Pentecost ன்னு சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்ன? Pentecost அது வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது அது வார்த்தையின் அர்த்தம் 50வது நாள். 50வது நாள். When we talk about Pentecost, it is the 50th day. What is the 50th day? பழைய ஏற்பாட்டின் பண்டிகை மத்தியில இந்த அறுப்பின் பண்டிகை ஒன்று வருது. அது எப்போ வருதுனாக்கா பஸ்கா பண்டிகைக்கு பின் 50 நாட்கள் பின் வருகிறது. பஸ்கா பண்டிகைக்கு பின் 50 நாட்கள் பின் வருது. It comes after the feast of the Passover, 50 days after Passover, and that day was called Pentecost, 50th day. In the New Testament, on that day of Pentecost, the celebration of the spring harvest or the feast of the first fruits, on that day when people from different nations gathered at Jerusalem, that day was the coming or the outpouring of the Holy Spirit. அந்த 50வது நாளில் எருசலேம் அன்றைக்கு பல இடத்துல இருந்து யூத மக்கள் கூடி வந்து இந்த பண்டிகை அவங்க கொண்டாட வந்திருக்கிறாங்க. அறுப்பின் பண்டிகை கொண்டாட வந்திருக்கிற நேரத்தில் அன்றைக்கு அந்த பெந்தெகோஸ்த் நாளில ஆவியானவர் வந்து இறங்கினார் என்று நான் பார்க்கிறோம். அதனால் பெந்தெகோஸ்துக்கும் ஆவியானவர் வந்து இறங்குறதுக்கு எந்த ஒரு சம்மதமும் இல்லை. Pentecost வந்து 50வது நாள். It's nothing to do with the Holy Spirit. But that's the day when the Holy Spirit came. And on that day, the disciples who obeyed the word of Christ and were waiting in prayer for about 10 days in the upper room received the anointing of the Holy Spirit. அந்த நாளில ஆண்டவருடைய கட்டளையை கேட்டு 120 சீஷர்கள் கூடி ஜெபத்தில் இருக்கும் பொழுது அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். They received the anointing presence of the Holy Spirit. அந்த ஒரு வல்லமை அவங்களை ஆட்கொண்டு தைரியமாக அவங்க சாட்சி சொல்ல அவங்க எழும்பும் பொழுது 3000 பேர் அவங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. இயேசுவை தேவன் என்று ஏற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கு நாம் தேவனுடைய பிரசனத்தில் காத்திருக்கிறோமா? ஆண்டவர் சொல்றாரு, தேவன் நீ காத்திரு, நீ காத்திருக்கும் பொழுது தேவனுடைய கிருபை, தேவனுடைய பலன், தேவனுடைய ஆவியின் அபிஷேகம் வந்து உன்னை பலப்படுத்தும். அப்பொழுது தேவனுக்கு நீங்க சாட்சிகளாக எழும்புவீங்கள். As you begin to wait, the Lord begins to do great things in our life. It's on this Pentecost day, at the outpouring of the Holy Spirit, is also known as the birth of the church or the church's birthday. அன்றைக்கு தான் உண்மையாக இந்த முதல் சபை உருவாக்கப்பட்டது.
முதல் சபைன்னு சொல்லும் பொழுது இது மெத்தடிஸ்ட், அது லூத்தரன், அது ஆங்கிலிக்கன், அப்படி இல்லை. உண்மையான விசுவாசிகள், முழுமையாக தேவனை வணங்குகிற மக்கள், தேவனை வாஞ்சிக்கிற மக்கள் ஒரு சபையாக கூடி வந்தாங்க. இயேசு ஆண்டவர் அதே அவங்களுடைய உள்ளத்துல தான், அவங்களுடைய இருதயத்தான் தேவன் அவருடைய உடன்படிக்கையை அவர் எழுதுறாரு. அவங்களுடைய ஆண்டவர் அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய வார்த்தையை எழுதுறாரு. அவருடைய நியாய பிரமாணத்தை அவர் எழுதுறாரு. He begins to write the law through the work of the Holy Spirit in the minds, in the heart of the disciples who were there, the people who received God. யார் இவர் பரிசுத்த ஆவியானவர்? Who is this Holy Spirit? நாம் போன வாரத்தில் சொன்னேன், நாம் எல்லாரும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை நாம் விசுவாசிக்கிறோம். திருத்துவத்தை நாம் விசுவாசிக்கிறோம். We believe in the Trinity, the Father, the Son and the Holy Spirit. The Holy Spirit is the third person of the Trinity. திருத்துவத்தில் மூணாவது நபர் தான் பரிசுத்த ஆவியானவர். இதை குறித்து நாம் எப்பொழுதும் நம்முடைய அப்போஸ்டல்ஸ் கிரீட்ல, நம்முடைய நேசியா விசுவாசத்தில் நாம் சொல்றது உண்டு. We always confess in our apostles' creed, in the Nicene Creed. We talk about the Father, the Creator, Christ, the Savior, and the Holy Spirit who comes to empower us. We confess that. And here, the third person of the Trinity, திருத்துவத்தின் மூணாவது நபர் தான் பரிசுத்த ஆவியானவர். நாம் வேதத்தில் வாசிக்கிறப்ப அவருக்கு பல பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் பேர் ஆலோசகர், அவர் பேர் ஆறுதல் அளிப்பவர், அவர் பேர் உதவியாளவர், உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார், நமக்கு பரிந்து பேசிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். There are many names that are given to him. He is called the counselor, he is called the comforter, he is called the helper, he is called the advocate. So பரிசுத்த ஆவியானவர் தேவன் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு ஆலோசனரை அனுப்புவேன். I will send you a helper. உனக்கு உதவி செய்வாரு. ஏன் இந்த விதத்தில் அவர் நம்ம மத்தியில் கிரியை செய்ய. யோவான் 14வது அதிகாரத்தில் 25லேருந்து 26வது வசனம், இன்னைக்கு சுவிசேஷ வாக்கியம். அங்கே நம்ம ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், all these have spoken while still with you, but the advocate, the Holy Spirit, whom the Father will send in my name, will teach you all things and will remind you of everything I have said to you. இந்த ஆவியானவர் சொல்லும் பொழுது திருத்துவத்தின் மூணாவது நபர், அவர் நமக்கு உதவி செய்து வந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். இங்க இயேசு சொல்றாரு, பிதா என் பேர்ல அனுப்புறாரு. எதுக்கு? அவர் என்னை குறித்து உங்களுக்கு தொடர்ந்து போதிக்க, நாம் போதித்ததை உங்களுக்கு மறுபடியாக நினைவுக்கு கொண்டு வர, to remind you of what I have said. So the whole work of the Holy Spirit is a person who is there to help us, to empower us, so that we will not forget the things of Christ, that we will not backslide, that we will not be frightened, but to be reminded again and again that we have been saved through the work of Christ on the cross. பரிசுத்த ஆவியானவருடைய முக்கிய கிரியை இயேசு நோக்கி நம்ம காட்டுது. இயேசு உனக்கு இது செஞ்சிருக்கிறாரு, இயேசு உனக்காக சிலுவைக்கு போயிருக்காரு, இயேசு உன் பாவத்தை சுமந்தாரு. எதுக்கு? நாம் தளர்ந்து போவாம, நாம் நம் விசுவாசத்திலே தொடர்ந்து நிற்க ஆண்டவர் நம்மை அளிக்கிற தேவனாக இருக்கிறார். He calls us, he empowers us, and he moves us in a wonderful way. And that is the work of the Holy Spirit. தொடர்ந்து நாம் பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை குறித்து நாம் பார்க்கிறப்ப, அவர் நம்மை உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். He convicts us. எதை குறித்து அவர் உணர்த்துறாரு?
நாம் பாவத்தை குறித்து உணர்த்துறாரு. தேவனுடைய நீதியின் கிரியைகளை குறித்து அவர் உணர்த்துறாரு. 2வது வருகை நியாய தீர்ப்பை குறித்து அவர் உணர்த்துகிற தேவனாக இருக்கார். நாம் விசுவாசத்தை இழந்து போகாமல் நாம் தைரியமாக நிற்க. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், மனசாட்சின்னு சொல்கிறோம் இல்லையா, என்ன என் மனசாட்சி என்னை அப்படியே என்னை உறுத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. ஆண்டவர் சொல்கிறாரு, என் வார்த்தையை நான் எங்கே எழுதியிருக்கிறேன், உன் மனசில் வைக்கிறேன், உன்னுடைய இருதயத்தில் எழுதுறேன். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறாரு. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் அதில் மனசாட்சி தான் பேசுது. இல்லை, நாம் என்றைக்கு இயேசு கிறிஸ்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கு நாம் பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அவர் நம்மளோடு பேசி நம்மை உணர்த்தி அவர் உண்மையான வழியில் கொண்டு வர தேவனாக இருக்கிறார். வேதத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். யோவான் 16வது அதிகாரம் 17 நீங்கள் வாசிச்சிங்கனாக்கா அந்த வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். 7 11 12 13வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிங்கனாக்கா மிக தெளிவாக எதுக்காக வந்தார் நம்மை அவர் உணர்த்தி மறுபடியாக தேவனுடைய பாதத்தில் இருக்க, to come and to convict us and to be always keeping us in the presence of God. இன்றைக்கு அவர் தொடர்ந்து செய்கிற வார்த்தை நம் உள்ளுக்குள்ள இருந்து அவர் சகல உண்மைக்குள் நம்மளை வழி நடத்துகிற தேவன். அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட போதனைகளை நமக்கு தெளிவாக காட்டுகிற தேவன். இன்றைக்கு சில நேரத்தில் நாம் என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கிறப்ப, வாரும் பரிசுத்த ஆவியானவரே என்னை வழி நடத்தும் சொல்கிறப்ப அவர் நமக்கு வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். வேதத்தில் ஒரு முக்கியமான ஒரு வசனம் இருக்குது. அங்கே நாம் என்ன ஜெபிக்க வேண்டும் தெரியாமல் நாம் தவிக்கிறப்ப ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய புலமைகளை நம்முடைய கண்ணீர்களை புலமைகளை கேட்டு அதை ஒரு ஜெபமாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். The Holy Spirit is able to translate even the grumblings and the crying and all that, and He transforms it and He changes it and He translates it into prayer. God calls unto us to come and open ourselves to the work of the Holy Spirit. He is there to help us. He is here already and calls us to be conscious of His presence in our life. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆவிக்குரிய கனிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆவிக்குரிய கனிகள் என்று சொன்னாக்க என்ன அர்த்தம்? நற்குணங்கள் நாம் இயேசுவை போல மாற. It talks about a transformation in our character to be like Christ-like. That is what He does. சகல உண்மைக்குள் நடத்துகிறார். நாம் வேதத்தை வாசிக்க வேதத்தின் மூலமாக நாம் பலம் பெற்று நாம் இயேசுவை போல மாற அவர் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். எவ்வளவு நாம் தேவன் வார்த்தையை நாம் வாஞ்சிக்கிறோமோ அவளுக்கு தேவனுடைய வல்லமை நம் வாழ்க்கையை கிரியை செய்யும். நாம் வார்த்தையை கேட்கிற மக்களாக ஒன்றியல்ல, அது நாம் வாழ்க்கையில் நாம் செய்கிற மக்களாக நாம் காணப்படணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார், நம்மளை உணர்த்துவார். எப்படி தேவனுடைய வார்த்தையை எடுத்து நாம் தினந்தோறும் வாழ்க்கையில் நாம் செய்யணும் என்று அவர் காட்டுவார். அதான் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை. பிறகு வேதத்தில் வாசிக்கிறோம், நாம் எவ்வளவு நம் தேவன் வார்த்தைக்கு நாம் உண்மையாக இருக்கிறோமோ பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையை வைத்து நாம் உண்மையுள்ள சாட்சிகளாக அவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். The more you are faithful in the things of God, in the word of God, the Holy Spirit uses that to transform you to become powerful witnesses for Him. The more you give to Him, the more you open your heart and say, come Holy Spirit, take charge. Come Lord Jesus Christ,
take hold, He begins to transform you and empower you to become faithful and powerful witness for Him. The Word of God reminds us that the Holy Spirit reminds you of Christ and of God's presence that sustains you every day. It reminds you of the grace of God that carries you every day. And that is the work of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய கிருபையுடைய பிரசனத்தை குறித்து நம்மளுக்கு வழி நடத்துகிறார். சில நேரத்தில் நம்முடைய சொந்த பலங்களை நாம் பார்த்து, என்னால் இது முடியும், என்னால் இப்படி நல்லா பேச முடியும், இது நல்லா வேலையை செய்ய முடியும், இதெல்லாம் நான் தான் செஞ்சேன் என்று நம் தேவனை மறக்கிற காலங்கள் வரும். Sometimes we look at the things that we have achieved and we say, I did it my way. But the Holy Spirit is there as you open yourself to Him to come and teach you humbleness and to remind you that all that you have, all that I have is the grace of God. தேவனுடைய கிருபையினால தான் நாம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். பெருமை தேவையில்லை. சில நேரத்தில் நாம் மறந்துடுறோம். எனக்கு தான் எல்லாம் தெரியும் நினச்சிக்கிட்டு நாம் சில கிரியைகள் நாம் வாழ்க்கையில் செய்கிறோம். அது நமக்கு தீங்காக நம்மளுக்கு மாறுது. When pride takes over and we begin to do anything out of being proud, it works against us. But the work of the Holy Spirit, He reminds us and He empowers us that we are moving in the grace of God, meaning everything that we have is because of God. தேவனுடைய கிருபை, அவருடைய கிருபை ஒன்றே தான் நம்மை தாங்கி நடத்துது. இது மிக முக்கியமாக இருக்கு. இந்த காலத்திலையும் நாம் இதுவரைக்கும் நல்லா இருக்கணும்னாக்கா அது தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபை நம்மை தாங்கி நம்மளை பாதுகாத்து நம்ம சுகபலத்தில் வைத்திருக்க தேவனுக்கே தோத்துறோம். All praise and glory to Him because it is by His grace and His grace alone. கடைசியாக எப்படி பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வது? How do we receive the Holy Spirit? How do we receive the Holy Spirit? எதுக்காக நான் பெற்றுக்கொள்ளணும்? ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு உதவியாக இருக்க பரிசுத்த ஆவியானவரை அனுப்புறேன். I will send you a helper. இந்த கஷ்டமான வாழ்க்கை, இந்த கஷ்டமான சூழ்நிலை நாம் வாழும் போல நம்ம நிச்சயமாக நம்மளுக்கு உதவி தேவை. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் இருக்கிறாரு. அப்பப்போ நாம் மறந்துடுறோம். அவர் நமக்கு உதவி செய்ய காத்து இருக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலை அவருக்கு தெரியும். உங்கள் சூழ்நிலை என்றைக்கு நீங்கள் வாரும் சுவாமின்னு அழைக்கிறோம், அது உங்களுக்கு உதவியாக இருக்க அவர் காத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். He is waiting to come into your life so that He can be a help. As Christ said, I will send you a helper. And how do we get, or how do we receive the Holy Spirit? எப்படி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது? 4 முக்கியமான வார்த்தை. 1, வாஞ்சிக்கணும். 2, கேட்கணும். 3, நாம் காத்திருக்கணும். 4, அவர் கொடுக்கிறப்ப நாம் முழுமையாக நாம் பெற்றுக்கணும். 4 important words: desire, ask, wait, and receive. If you look at 1 Corinthians chapter 14 verse 1, Paul writes and he says, follow the way of love and eagerly desire the gifts of the Holy Spirit. அன்பின் வழியை பின்பற்றி போங்க, ஆவிக்குரிய வரங்களை வாஞ்சிக்குங்க. நான் வாஞ்சிக்கணும்னு சொல்றாரு. We must desire the gift. So, do you want to be led by the Holy Spirit? Do you want the Holy Spirit to come and lead you and teach you and to empower you and to mold you?
Do you want that kind of help? The word of God says you must desire. You must want it. நீங்க வாஞ்சிக்கணும். அவர் அடிச்சு பிடிச்சி உள்ளுக்கு வந்து பூர மாட்டாரு. வாரும் பரிசுத்த ஆவியானவரே, நான் உண்மை வாஞ்சிக்கிறேன் என்று நீ கூப்பிடுறப்ப அவர் உங்க வாழ்க்கையில வந்து தங்கி கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். ரெண்டாவது வேதத்தில் நாம் பார்க்கிறோம், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்க கண்டடையவாய், தட்டுங்கள் திறக்கப்படும். நாம் தேவனுடைய பிரச்சனத்தில் போய் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு நீர் கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிற சுவாமி, எனக்கு தேவை சுவாமி, பரிசுத்த ஆவியுடைய பிரச்சனை தேவை, எனக்கு என்ன ஆசீர்வாதம் ஆண்டவரே. ஆஸ்க். The Bible says ask, seek and knock and it will be given unto you. Do you desire enough to ask God? எவ்வளவு நீங்க வாஞ்சிக்கிறீங்களோ நீங்க வந்து தேவன் ஜெபத்தில் போயிட்டு கேட்பீங்க, ஆண்டவரே எனக்கும் தேவை சுவாமி, எனக்கும் தேவை ஆண்டவரே. அப்ப நீங்க உண்மையாக முழு உள்ளத்தோடு நீங்க கேட்டீங்கன்னாக்கா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். He will definitely bless you and anoint you with the presence and the person of the Holy Spirit. தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள போறது நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் காத்திருக்கிற மக்களாக இருக்கணும். ஆண்டவர் பரத்துக்கு அவர் ஏர்னு முன்பாக சொல்றாரு, அவர் சீஷரை பார்த்து சொல்றாரு, ஜெருசலத்துக்கு போய் காத்திருங்க, தேவன் கொடுக்கிற அந்த ஈவுக்காக, அந்த கிஃப்டுக்காக, அந்த வல்லமைக்காக நீங்க காத்திருங்க. அந்த நாளிலிருந்து 10 நாள் ஜெபத்தில் காத்திருக்கிறாங்க. 120 பேர் கூடி வராங்க, ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே உன் வார்த்தையை சொன்னே சுவாமி, நீ காத்திருக்க சொன்ன ஆண்டவரே, நான் காத்திருக்கிறோம் ஆண்டவரே, நீர் நமக்கு ஒரு ஈவ் கொடுப்பீர் சுவாமி, பரிசுத்த ஆவியை கொடுப்பீர், ஒரு வல்லமையை கொடுப்பீர் சொன்னீரே சுவாமி, நாம் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. Lord, we are waiting for the gift, Lord Savior, for 10 days. தொடர்ச்சியாக 120 பேர் கூடி வந்தாங்க. இன்னைக்கு சர்ச்சில் நம்ம ஜெபத்துக்கு கூப்பிட்டாக்கா முதல் நாள் சாதத்தில் கூட ஒரு பெரிய கூட்டம் வரும், 2வது நாள், 3வது நாள், 8வது நாள், 9வது நாள், 10வது நாள் என்ன ஆகும், இருக்க அப்படியே குறைஞ்சிரும். ஆனால் இந்த மக்கள் ஒரு வாஞ்சிப்பு ஒரு வாஞ்சி இருந்துச்சு. ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை அவங்க வாழ்க்கையில் இருக்கணும், பரிசுத்த ஆவியானவர் வந்து கிரியை செய்யணும்னு. 10 நாள் 120 பேர் ஜெபத்தில் காத்திருந்தாங்க. For 120 disciples of Christ waited for 10 days in prayer. When we stand in prayer, in obedience to God's word, God will not let us down. நாம் உண்மையாக ஜெபத்தில் நாம் தேவன் சொன்னதை நாம் பெற்றுக்கொள்ள காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் எப்போது கைவிடாத தேவன், அவர் செஞ்சுதான் முடிப்பார். அதே போல தான் அவங்க காத்திருக்கிற நேரத்தில் அந்த பெந்தெக்கோஸ்த் நாளில் ஆவியானவர் வந்து இறங்கினார் அவங்க மேல, ஒரு புது பலத்தை கொடுத்தார். அவங்கள ஒரு புது சாட்சிகளாக இருக்க மாற்றம், பழைய பயங்கள்லாம் ஓடி போச்சு. When they waited, the anointing and the presence came and every fear in their hearts left them. There was new joy. And they went out to talk about what God has done. And the word of God records, as you begin to see, 3,000 people on that one day converted, accepted Jesus Christ as Lord. அந்த ஒரே நாளில் 3000 பேர் அவங்க வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. ஏன்? அவங்க தேவனுக்கு உண்மையாக அவங்க வாஞ்சித்து உண்மையாக கேட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கேட்டு கீழ்ப்பணிந்து காத்திருந்தாங்க. They were obedient to the word of God. இன்றைக்கு ஆண்டவர் தொடர்ந்து நம்மளை அழைக்கிறார். 4வது காரியம், பெற்றுக்கொள். நாம் காத்திருக்கிற நேரத்தில் ஆண்டு நம்மளை பெற்றுக்கொள் கேட்கிறாரு.
யோவான் 7வது அதிகாரம் 37 40வது வசனத்தை எடுத்து வாசிங்க. John chapter 7 verse 37 to verse 40, Christ says, if anyone is thirsty, come to me and drink. Whoever believes in me, rivers of living water will flow from within them. யார் நீங்க தாகமா இருந்தீங்கன்னாக்கா வாங்க, நான் கொடுக்கிற தண்ணீரை குடிங்க, உங்க உள்ளே இருந்து ஒரு ஜீவிக்கிற நதி வரும். The living water will flow from you. எதை குறித்து பேசுறாரு? பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுறாரு. நாம் வாஞ்சித்து, நாம் கேட்டு, நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம் பெரிய கிரியை செய்ய காத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்ம அளிக்கிறார். இந்த பெந்தெகோஸ்து நாளில் அன்றைக்கு நடந்ததுன்னு சொல்லக்கூடாது. இன்றைக்கும் நம் வாழ்க்கையில், நம் குடும்பத்தில், நம் சபையில் நடக்க முடியும், நடக்க காத்திருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. Even till today the anointing presence is here to work in your life, in your family life, in the church. It is happening. We see it happening among us. And if you want more of it, more love, more power, more of Christ in our life, then we should come and desire more. Desire more. Pray more. Wait on the Lord more. And then the Lord will come to do a great thing. ஆண்டவரே, எனக்கு உம்முடைய பிரசன்னம் கூட தேவை சுவாமி. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனக்கு தேவை சுவாமி. கூட ஆண்டவரே எனக்கு ஊத்தும் சுவாமி. more love. கேட்குறீங்களா? தேடுங்க. தேவனுடைய வாஞ்சிக்கணும். தேவனுடைய பிரசனத்தை தேடணும். தேவனுடைய பிரசனத்தில் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, நீ என்னை ஆசீர்வாதியும் முழு உள்ளத்தோடு தேடும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கடைசியாக ஒரு வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிங்க. நான் ஆங்கிலத்தில் வாசிக்க போகிறேன். நீங்கள் தமிழ்னாக்கா தமிழில் நீங்கள் எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 2வது அதிகாரம் 38-39 வசனம். It is taken from Acts chapter 2 verses 38 and 39. And these are the words of Peter, and he says, repent and be baptized, every one of you, in the name of Jesus Christ for the forgiveness of sins, and you shall receive the gift of the Holy Spirit. For the promise is for you and for your children, and all those who are far off, even as many as the Lord our God shall call. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 2வது அதிகாரம் 38-39 வசனத்தை வாசிக்கும் போது பவுல் சொல்றாரு, நாம் மனம் திரும்பி, எதை குறித்து? நாம் பாவத்தை விட்டு மனம் திரும்பி, நாம் பழைய வழிகளை விட்டு மனம் திரும்பி, நாம் இயேசு கிறிஸ்துக்குள் நாம் ஞானஸ்நானம் பெற்று நாம் வரும் பொழுது அவர் நம் வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை எடுத்து போட்டு நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இது தேவன் கொடுக்கிற சத்தியம், வார்த்தை. அது நமக்கும் நம்முடைய பிள்ளைங்களுக்கும், உனக்கும் உன் பிள்ளைங்களுக்கும் நான் கொடுக்கிறேன்னு சொல்றார் ஆண்டவர். தேவனை பெற்றுக்கொள்ற காரியம், பரிசுத்த ஆவியின் வழி நடத்தல் நமக்கு தேவன் சொல்றப்ப ஆண்டு சொல்றோம், பழைய வழிகளை விட்டுட்டு வா, உன் பழைய கோபங்களை விட்டுட்டு வா, உன் பழைய போராட்டங்களை விட்டுட்டு வா, உன் பழைய குழப்பங்களை விட்டுட்டு வா, என்னை முழுமையாக நீ இயேசு என் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளு, உன்னை சுத்திகரித்து உனக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுப்பேன். I will give you the new anointing to come and to refresh you and to empower you. So this Pentecost, pray to God. In the name of Jesus Christ, pray to God and say, Lord, I want a new Pentecost in my life, Lord Savior. I want a new outpouring of the Spirit to empower me. Lord, there are so many things that are happening in my family.
There's so many things that's happening around me at work. Lord, only if you come and intervene, things will change. So come, Holy Spirit, I need you. Lead me into all truths. So that, Lord, wherever I am, I will be a witness to you. ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. வாரும் பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவே உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரை என் மேல் அனுப்போம். ஆண்டவரே என்னை மாற்றும் சுவாமி, என் பழைய காரியங்களை சுவாமி, all my old ways that God will take away. எல்லாமே அவர் மாற்றி, என் பழைய காரியங்கள்லாம், கோபங்கள் எது இருந்தாலும் அவர் மாற்றி, அவர் எடுத்து போட்டு, அவருடைய பிள்ளையாக நான் எழும்பி பிரகாசிக்க, அவருக்கு நான் சாட்சியா நிற்க, ஆண்டவரே எனக்கு ஒரு புது பெந்தெகோஸ்தை கொடு அந்த ஆண்டவரை நோக்கி நான் ஜெபம் பண்ணுவோம். என்னை மாற்றும், என் குடும்பத்தை மாற்றும், என் சபையை மாற்றும், ஒரு புது அபிஷேகத்தை கொடும் சுவாமின்னு ஜெபம் பண்ணுவோம். அப்பொழுது ஆண்டவர் நம்ம வழி நடத்துவார். நிச்சயமாக நம் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அவர் நம்ம வழி நடத்துகிற தேவனாக இருப்பார். எல்லா துதி தேவனுக்கு. ஆண்டு நோக்கி நாம் ஜெபம் செய்வோமாக. ஆண்டவரே உம்மை தோத்திரிக்கிறோம் சுவாமி, உன்னுடைய மகா கிருபைக்காக நன்றி. நம்மை தேடி வந்த தேவன் சுவாமி, நமக்காக சுவாமி நீர் தொடர்ந்து கிரியை செய்கிற தேவன். இன்றைக்கு உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரை சுவாமி நம் மேல் ஊற்றும், நம் சபை மேல் ஊற்றும். ஆண்டவரே, குட் ஷெப்பர்ட் சபை மக்கள் மேலே பேர் பேராக ஊற்றி உங்களுடைய அக்கனியால் மூடிக்கொள்ளும் சுவாமி ராஜா. நாம் ஆண்டவரே நம்மளை பாதுகாத்துக் கொள்ளும், சுகபலத்தை கொடும். ஆனால் மிக முக்கியமாக ஒரு சாட்சி ஜீவித்தை ஜீவிக்க எங்களை வழி நடத்தும் சுவாமி. ஹெல்ப் அஸ் லார்ட் இன் அவர் சிச்சுவேஷன். But Lord, most of all, help us, Lord, to rise up to become your witnesses. We thank you, Lord. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். Praise God from whom all blessings flow. Praise Him, all creatures here below. Praise Him above, ye heavenly hosts. Praise Father, Son, and Holy Ghost. Praise the Lord. கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்வோமாக. Let's say the Lord's Prayer together. பரமங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய எங்கள் ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைக்குட்பண்ணாமல் தீமையின்றி ரட்சியும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the benediction. கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தம் திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உம் பேரிலே கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்மேல் ஏறெடுத்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென். 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிராமண சோஸ்திரம். Praise the Lord.